இது அப்துல் ஸ்வாய்ஸ், உங்கள் மனதில் பேசும் குரல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இப்போ ரீசெண்டா நான் ஒரு மூவி பார்த்துருந்தேன். புது படம் தான், ஹபீபி. எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். உண்மையிலே ஒரு அற்புதமான படைப்புங்க. அந்த டைரக்டர் வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருக்கான். இந்த படத்துல என்னோட பார்வையில நான் எதை பத்தி நான் சொல்லுவேன்னா, இந்த படத்தை பொறுத்தளவு எல்லாருமே வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னா, ஆண்கள் வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது அவங்க போய் அழுக முடியல, மெல்ல முடியல. ஆமா, ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் இந்த படத்துல நான் என்னத்தை கவனிச்சேன்னா, எனக்கு உள்ளார்ந்த அர்த்தம் எனக்கு என்ன புரிஞ்சு அந்த படத்துல, ஒரு பெண்ணினுடைய காதல். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் பார்த்தோம்னா அபுதாயிர்னு ஒரு கேரக்டர் இருக்கு, நிலோஃபர்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் படம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டோட்டலி வேற. அதாவது இந்த படத்துல நான் ஹீரோயினா பார்த்தது பாத்தீங்கன்னா அபுதாயிரோட சாச்சாவும் சாச்சியும் தான். ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது. திருமணமாகி கரெக்டா ஒரு 15 நாள் 12 நாள் இருக்கும். அபுதாயிரோட சாச்சா துபாய் போறாரு, வெளிநாடு பயணம் போறாரு, வேலையை தேடி போறாரு. அப்ப அந்த காதல் மனைவி, அதாவது ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மீது கொண்ட அளவு கடந்த காதல், அது எந்த அளவுக்கு வெளிப்படுதுன்னு பாருங்களேன். அவளால சொல்ல முடியல வெளியே, என் கணவன் என்னை விட்டு போறாரு, நீங்க போகாதீங்க, நம்ம என்ன ஆனாலும் நம்ம வீட்டுல நம்ம பாத்துக்கலாம், நம்ம லைஃப் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல அந்த பெண்ணால. இருந்தாலும் அந்த கணவன் போய்த்தான் ஆகணும். 15 வருஷம் அந்த கணவன் போயிட்டு 15 வருஷம் கழிச்சு வீடு திரும்புறாரு. அந்த பெண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுமா நம்மளால? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு ஆண் இங்க இருந்து வெளிநாடு போறான், கஷ்டப்படுறான். கண்டிப்பா அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு. அவன் அவ்வளவு ஒரு தேவைக்காக, ஒரு பொருளை ஈட்டுவதற்காக ஒரு ஆண் இங்க இருந்து வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு பொருளை கொண்டு வரான். ஒரு ஆண் வெளியே போயிட்டான், அவனாச்சும் 4 மக்களோட பேசுவான், 40 மக்களோட பழகுவான். அதனால அவனுடைய கஷ்டம் துன்பங்கள்லாம் ஈஸியா சரியாக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த பெண் இளம் வயதுல இருந்து 15 வருஷத்தை அவ வந்து முடிச்சுட்டா அவளுடைய வாழ்க்கையில. அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன பதில் கொடுக்க போறோம்? நம்முடைய நிறைய குடும்பங்கள் இன்னும் அப்படித்தான் இருக்குது. அதாவது ஒரு பெண் போயிடுறா, அந்த பெண் புது 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 புதுமண தம்பதியா அந்த பெண் அந்த குடும்பத்துக்காக அவ்வளவு உழைக்கிறா. அந்த பெண்மணி எவ்வளவு உழைக்கிறா, குடும்பத்துக்காக சமைக்கிறா, குடும்பத்துக்காக துணி துவைக்கிறா, குடும்பத்துக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த பெண். அம்புட்டை சலிச்சுக்கிட்டு இளமை பருவத்தை முற்றிலுமா முடிச்சுட்டு அந்த ஆண் வராரு. இந்த பெண்ணோட காதல், அதாவது ஒரு அளவு கடந்த காதல், அந்த ஆண் மீது அந்த பெண் வைத்த காதல். இந்த மாதிரி எல்லாம் படம் சூப்பரா போகுது. அந்த பொண்ணு வந்து ஏங்குது, அந்த கணவனை நினைச்சு ஏங்குது. ஒரு பாட்டு ஒண்ணு வருது அழகா, கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல நம்ம கண்கள் எல்லாம் கலங்க வச்சுட்டாரு அந்த டைரக்டர். அதாவது ஒரு சைடு நம்ம ஆண்களுடைய கஷ்டங்கள் அளவு கடந்து இருந்தாலும், அதை விட ஆக பெரும் கஷ்டம் நாங்க பெண்ணா இங்க தனியா இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த டைரக்டர் அழகா காமிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் அந்த படத்துல மைண்டூட்டா நல்லா நோட் பண்ணலாம். என்ன விஷயம்னா, அந்த குடும்பத்துக்காக அந்த ஆண், அந்த அபுதாயரோட சாச்சா ராவா உழைச்சு அணுதினுவா தேஞ்சு ஒரு வீட்டை கட்டி அழகா ஒரு குடும்பத்தை உருவாக்கி போயிடுறாரு. அந்த பெண்ணுக்கு ஒரு, அதாவது நம்மலாம் எப்படின்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போன் கால் பேசுறோம், வீடியோ கால் பேசுறோம், லைவ் கால் என்னென்னமோ பேசுறோம். பட் அந்த காலம் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80s 90s செஞ்சுரியா இருக்கு. அந்த மூவி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்புறாங்க. ரேடியோல ரெக்கார்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த டைம்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும்போது இங்க இருந்து அந்த மனைவி சொல்றா அந்த கணவன்கிட்ட, இன்னைக்கு நம்ம குழந்தைன்னு ஒண்ணு இருந்திருந்தா அதுவும் நேரத்துக்கு ஸ்கூல் போயிருக்கும் மச்சான், நான் அனுப்பி விட்டுருப்பேன் மச்சான். அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புது அந்த அம்மா. அவ்வளோ கவலைக்கிடங்கான விஷயங்க. அந்த ஆணால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அவனுக்கும் அவ்வளவு ஏக்கம், இந்த பெண்ணுக்கு அதை விட பயங்கரமான அளவு கடந்த ஏக்கம். இளம் வயதுல இருந்து அந்த பெண் குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா கொட்டி வாழ்க்கையை முடிச்சிடறா. 15 வருஷம் கழிச்சு அந்த ஆண் வரான். வந்து 2 மாசம் இருக்கான், ரொம்பலாம் இல்ல, 2 மாசம். 2 மாசம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு திருப்பி அவன் பயணம் போயிடுறேன். திருப்பி அந்த பெண் தனிமையில வாழ்றான். அதுக்கப்புறம் நாட்கள்லாம் செல்லுது. கடைசியில படத்தோட கிளைமேக்ஸ் சீன் வருது. கிளைமேக்ஸ் சீன்ல பாத்தீங்கன்னா அபுதாயிருக்கு திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையின் போது அபுதாயருக்கு ஒரு பண பிரச்சனையாகி திருமணம் பண்ண முடியாம போயிருது. அப்போ வந்து அந்த அபுதாயர் வந்து ஊரெல்லாம் பணம் கேட்டு கடன் கேட்டு அலையுறான். அப்போ சாச்சி வரா, சாச்சின்னா சின்னம்மா, அவளுடைய சித்தி வந்து, அபுதாயிரு ஊரு ஃபுல்லா காசு கேட்கிற, என்கிட்ட உனக்கு காசு கேட்குன்னு தோணிச்சா அப்படின்னு அந்த சாச்சி கேட்கிறா. கேட்ட உடனே, அப்படி இல்ல சாச்சி, அதாவது சாச்சா உங்களுக்காக கொடுத்த நினைவு இதுதான், இதுவும் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா உங்க சந்தோஷமே இதுதானே இப்ப எப்படிங்கிறான். அதாவது அந்த நகையை வந்து கொடுக்குறா சாச்சி வந்து. அப்ப அந்த சாச்சி சொல்றா ஒரு வார்த்தை, இதுலதான் எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறியா அபுதாகிரு? அதாவது அந்த சாச்சா அந்த துபாயில போய் ஓடா தேஞ்சு சம்பாரிச்சு தன்னுடைய மனைவிக்கு அவ்வளவு நகையை வந்து கொடுக்குறான். சரிங்களா? கொடுத்துட்டான். அந்த நகையை ஃபுல்லா அந்த சாச்சி வந்து அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நகையை கழட்டி அபுதாயரோட கல்யாணத்துக்காக அந்த சாச்சி கொடுக்குறா. அப்ப அந்த சாட்சியை பார்த்து அபுதாயிர் சொல்றான், இதுதானே உங்களுடைய சந்தோஷம், இதையும் நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? அப்ப அந்த சாட்சி சொன்ன ஒரே வார்த்தை, இதுலதான் என் சந்தோஷம் இருக்கு நீ நினைக்கிறியா அபுதாயிரு அப்படிங்கிறா. அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு உள்ளார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா படம் புரிஞ்சிருக்கும். அவளுடைய சந்தோஷம் வேற,
அவளுடைய சந்தோஷம், அவளுடைய கணவன் அதை முற்றிலுமா முற்றிலுமா தொலைச்சிட்டு இந்த நகையில தான் என் சந்தோஷம் இருக்கா? அப்படி கிடையாது. இது நகை எனக்கு தேவையில்லை, எனக்கு என் கணவனோட வாழணும், என் கணவனோட அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு இந்த சாட்சி அழகா சொல்றா. அப்புறம் அபுதாயிரோட பதில பாருங்களேன். அபுதாயிர் என்ன பதில் சொல்றாருன்னா, அதாவது சாட்சி, இந்த நகையை நான் வாங்கி இந்த நகையில தான் உங்க ஆசை, உங்க எல்லாம் இருக்குன்னு அப்படி சொல்ல வரல. அதாவது சாச்சா இந்த குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சு உழைச்சு அவரு வாழ்க்கையவே எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அவர் உங்களுக்கும் கொடுத்தது இந்த நகை, அவர் கல்ஃப்ல சம்பாரிச்சதுக்கான அடையாளம் இந்த பொருள். நீங்க இதையும் என்கிட்ட கொடுத்து நீங்க எங்களுக்காகவே வாழ்றீங்களே சாட்சி, எப்படி சாட்சி இது? எப்படி மென்மேலும் கடன்காரனாவே ஆக்குறீங்களே? அந்த மனசு, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் எதுவா வேணா இருக்கலாங்க. அந்த சாட்சியை பாத்தீங்கன்னா அவ்வளவு மென்மையான பெண். அந்த பெண்ணை பொறுத்தளவு அவ்வளவு அழகா அந்த டைரக்டர் காமிச்சிருக்காரு. சூப்பரா ஸ்டோரி எழுதியிருக்காரு. ஆனா இன்னொரு விஷயம், அபுதாயரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். அபுதாயிர் பாத்தீங்கன்னா காதலிக்கிறாரு. காதலிச்சு ஒரு 12ஆம் வகுப்பு முடித்த உடனே என்ன பண்றாருன்னா, சில விஷயங்களை பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரும் வெளிநாடு போறாரு. வெளிநாடு போயிட்டு அபுதாயர் திருப்பி வராரு. அவருடைய காதலிக்கு திருமணம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அபுதாயர் திருப்பி வந்துட்டு திருப்பி வெளிநாடு போயிடுறாரு. போயிட்டு திருப்பி அபுதாயர் 44 வயசுல வீடு திரும்புறாருங்க. ஒரு ஆணை பாத்தீங்களா, திருமணம் பண்ண முடியாம 44 வயசுல வீடு திரும்பின ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே, கல்யாணம் பண்ணல சாரி, கல்யாணத்துக்கு பெண்ணு பாக்குறாங்க. அந்த பெண்ணு அபுதாயரை பார்த்த உடனே பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சி கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. வந்த உடனே அபுதாயரோட சோகம், அவரு 44 வயசு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாரு. ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு பெண் கிடைச்சிருச்சு, நான் திருமணம் பண்ணி நான் இந்த ஊர்லயே சந்தோஷமா வாழுறேன் அப்படின்னு அபுதாயரோட எண்ணம். அப்படி வந்த உடனே அபுதாயரோட தாத்தா வாப்பா இறந்துடுறாரு. வாப்பானா அத்தா, அப்பா. அபுதாயரோட அப்பா இறந்துடுறாரு. இறந்த உடனே அபுதாயருக்கு கல்யாணம் நின்று போயிருது. குடும்பமே சீர்குலைந்து போயிருது. அந்த விற்பியில அந்த பெண் வீட்டுக்கும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு சண்டை அதிகமாகி நச்சரிச்சாகி, அதோட அந்த பெண்ணு அபுதாயத்தை பேசுறது இல்லை. அதோட அபுதாயர் அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபுதாயர் திருப்பி வெளிநாடு பயணத்துக்கே போறாரு. அதாவது அந்த சீன்ல நம்ம என்ன நோட் பண்ணோம்னா, ஒரு ஆண் சரி ஓகேடா, இனிமே நம்ம இருந்துடலாம், சந்தோஷமா அந்த உலகத்துல நம்ம ஊர்ல வாழ போறோம், திருமணம் முடிக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்ச ஒரு ஆண் வரான். ஆனா அந்த ஆணுக்கு சந்தோஷம் இல்லை. கடைசி வரைக்கும் அந்த ஆண் சந்தோஷம் இல்லாம எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு வெளிநாடு போறான் அந்த ஆணு. அப்ப இந்த உலகத்துல எல்லா விஷயமும் இருக்குங்க. அன்பாலது இயக்கம் இயங்குது. அப்ப அந்த அபுதாயரோட வாழ்க்கையும், அபுதாயருக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. அந்த படத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் அந்த மாதிரிதான் வச்சிருக்காரு. அதாவது அபுதாயருடைய வாழ்க்கையில ஒரு முற்றிலும், அதாவது அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தாலும் அபுதாயிருக்கு எதுவுமே இல்லை, அப்படித்தான் போவோம். அந்த சாட்சிக்கு அந்த கணவனோட ஏக்கம், அது கடைசி வரைக்கும் அந்த ஏக்கத்திலேயே கொண்டு போவார் அந்த டைரக்டர். அந்த சாச்சா ஒரு வயசுக்கு அப்புறம் இருந்திருக்கலாம்ல, இருந்து அந்த சாட்சி கூட சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம்ல. அந்த சாட்சி அதைத்தானே ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த சாட்சினா சித்தி, ஓகேங்களா, சில பேருக்கு புரிய மாட்டேன். சாட்சினா சித்தி. அப்ப அந்த சித்தி கூட வாழ்ந்துருக்கலாம்ல அந்த சித்தப்பா. அவர் ஏன் திருப்பி போனாரு? அந்த சாட்சி கடைசி வரைக்கும் அதோடைய ஆயுட்காலம் முழுவதும் தனிமையிலே கழிச்சிச்சு அந்த சாட்சி. இதற்கு யாருக்கா பொறுப்பு இருக்கா? இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பாகுவா? இன்னும் நிறைய குடும்பங்கள்ல இப்படித்தான் போய்கிட்டு இருக்குங்க. அதாவது வாழ்க்கைங்கிறது பொருள் ஈட்டணும், வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும், பெரிய பெரிய வீடு கட்டணும், பங்களா கட்டணும், இதெல்லாம் தேவைதான், இதெல்லாம் அடிஷனல் நீட்ஸ். பட் வாழ்க்கையில அன்பு இருக்கணுங்க. வருஷங்கள் போச்சுன்னா திரும்பி வராது, வயது போச்சுன்னா திரும்பி வராது. அதனால அவரவர்கள் வாழ்க்கைய அவங்க வாழுங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் பார்ப்பான், இவன் பார்ப்பான், ஐயோ இவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன், அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்க. உங்களுடைய மனைவி உங்களை நம்பிதான் வராங்க உங்க வீட்டுக்கு. அவங்கள அம்போட விட்டுட்டு போயிடாதீங்க, பாவம். அது ரொம்ப ரொம்ப பாவம். அந்த ஏக்கத்தோட அவளை விட்டுட்டு போயிடாதீங்க, அந்த பாவம் நம்மளுக்கு வேணாம். அவங்க நம்மளை நம்பி மட்டுமே நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்கள கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கிடுவோம். அவங்களுக்கு நீங்க மட்டும்தான் உசுறு. உங்கள் நினைப்பு மட்டும்தான் அவங்க வாழ்றாங்க. கடைசி வரைக்கும் உங்க நினைப்புல மட்டும்தான் அவங்க இருக்க போறாங்க. ஸோ உங்க மனைவியை அம்போடு விட்டுட்டு போயிடாதீங்க. இது எல்லாருக்குமே நான் சொல்றேன். அப்படி நீங்க வெளிநாடு போறீங்க, வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்க மனைவியை நீங்க கையோட கூட்டு போயிருங்க. மனைவியை கூட்டி கொண்டு போயிட்டு அங்கே சந்தோஷமா வாழுங்க. அதையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் மனைவி இங்க விட்டுட்டு, தனிமையில அந்த மனைவியை ஏங்க விட்டுட்டு, அந்த பெண்ணை தவிக்க விட்டுட்டு வருஷக்கணக்கா நீங்க வெளிநாட்டுல போய் இருந்துடாதீங்க. தவிர யாரும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வர குடும்பத்தோட சந்தோஷமா ஒன்னா இணைந்து வாழ்வோம். இது அப்துஸ் வாய்ஸ், உங்கள் மனதில் பேசும் குரல். இன்ஷால்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.